ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. ஆண்கள் குறைபாடு மற்றும் குழந்தையின்மைக்கு பக்க விளைவு இல்லாத சிறந்த முறையில் சிகிச்சை செய்து வருகின்றோம். தொடர்புக்கு 9842722500. நேர்லை வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, வாரம் கேட்கலாம். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஈரான் இஸ்ரேல் போர் 12 நாட்கள் நீடித்த இந்த போர் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கிறது ட்ரம்பால். ஆனால் ஃபுல் ஸ்டாப் வைத்த கையோடு இப்போது இஸ்ரேல் மீண்டும் ஈரான் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது, சீஸ்ஃபயரை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தற்போது விமானங்களை அனுப்பியிருப்பதாக அறிவித்திருக்கிறது. ட்ரம்ப் இஸ்ரேல் நிப்பாட்டிருங்க, நீங்கள் ஒரு பாம்பு கூட இன்னும் போடக்கூடாது, ஒழுங்காக இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க ட்வீட், ஒரு அதிபரோட ட்வீட்டாக ட்விட்டர் ஹேண்டெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு ட்வீட்டெல்லாம் போடுறத பார்க்குறோம். அவருடைய அந்த ப்ரெஸ் பைட்ஸும் அப்படி தான் இருக்கிறத பார்க்குறோம். 12 நாட்கள் 3 நாடுகள் அப்படின்றத தாண்டி மிடில் ஈஸ்ட் முழுக்க கொதிப்பு, உலகம் முழுக்க பரபரப்பு அப்படின்னு தான் அதை நம்ம டீகோட் பண்ணணும். இந்த 12 நாட்கள் போர், அடுத்து நடக்க இருப்பது அக்கப்போர், எப்படி டீகோட் பண்ணுறீங்க? இட்ஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் அமெரிக்கன் அதிபரோட மேட்மேன் தியரியோட கிளாசிக் கேஸ் இது. இது 15ஆம் நூற்றாண்டில் நிக்கோலோ மேக்கவெல்லி சொன்ன ஒரு தியரி. சில நேரங்களில் அரசியலில் சில உயரிய பொறுப்புகள் வகிப்போர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தவும், எதிராளியை திக்குமுக்காட செய்யவும், அவர்கள் எடுக்கும் முடிவு முன்னுக்கு பின் முரணாக இருக்கும், ஒரு நிலையற்ற முடிவுகளாக இருக்கும், குழப்பம் விளைவிக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். அவர்கள் நம்பகத்தன்மை மற்றவர்களுக்கு பார்க்கும்போது அது கேலி கூத்தாக இருந்தாலும், அவர்கள் எதிராளிக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்றே புரியாத வண்ணம் அவர்கள் சில டெசிஷன்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்கிறது தான் அந்த தியரியோட அடிப்படை ஹால்மார்க். அதாவது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான் அந்த தியரி சொல்லுது. ஸோ அது இட்ஸ் அ கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் மேட்மேன் தியரி இஸ் ட்ரம்ப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. அவர் இந்த போர் நடக்கிறதுல ஃபஸ்ட்டு 60 நாள் வரைக்கும் நீ இஸ்ரேல் பாம் பண்ணாதேன்னு சொன்னாங்க. 61வது நாள் இஸ்ரேல் பாம் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த 12 நாள் நடக்குது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேல் என்னால் சில ஸ்ட்ராட்டஜிக் பாம்பிங்ஸ் பண்ண முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்களோட அணு குண்டு தயாரிக்கும் இடங்களை நாங்கள் தாக்க முடியாதுன்னு சொல்லும்போது 37,000 கிலோமீட்டர் ரவுண்ட் அபவுட் ரூட்டில் அடிக்க வேண்டிய தேவை என்ன? ஏன்னா கத்தார்லேயே அவங்களுக்கு பேஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பேஸஸை வெக்கேட் பண்ண சொல்கிறாரு ட்ரம்ப்பு. ஸோ இதெல்லாம் தன்னிச்சையாக ஏதோ எதிர்பாராமல் நடந்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. தெர் இஸ் அ மெத்தட் பிஹைண்ட் திஸ் மேட்னஸ். இட் கிளீன்லி ப்ரிப்பேர்ட், ஒரு கரெக்டான ஒரு பிளான் படி தான் ட்ரம்ப் இதை நடத்தியிருக்கார். ஒரு பக்கா ஸ்கிரிப்ட்னு புரிஞ்சுக்கலாம். கிளாசிக்கல் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் அடித்த மாதிரி இருக்கணும், அடிக்காத மாதிரி இருக்கணும். இஸ்ரேல் ஈரான் கூட நெகோஷியேட் பண்ணுறதுல இஸ்ரேலை தூரமாக வச்சாங்க. ஒமனில் நெகோசியேஷன் நடக்கும்போது, ஒமன் இஸ் அன் அரப் கண்ட்ரி, அங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க நெகோசியேஷனை. இஸ்ரேல் தரப்பும் ஈரான் தரப்பும் யூஎஸ் தரப்பும் நெகோசியேஷனில் நடந்துட்டு இருக்கும்போதே இஸ்ரேல் நாங்கள் அவங்கள அடிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ தடுக்காத ட்ரம்ப் இப்போ ஏன் தடுக்கிறதுக்கு வராரு? அப்போ அடிக்க விட்டு திரும்பி ஈரான் அவங்க மேலே மிசைல்ஸை ஃபயர் பண்ண விட்டு இப்போ திடீரென்று அமெரிக்கா திரும்பியும் அந்த ஜோனில் என்டர் ஆகி அவங்க ஈரானை பம்பார்ட் பண்ண மாதிரி பம்பார்ட் பண்ணாங்க. அவங்க பம்பார்ட் பண்ண போகிறது குழந்தைய கேட்டால் கூட சொல்லும், அவங்க ஃபார்டோ, நட்டான்ஸ் அண்ட் இஸ்ஃபஹானை பாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க கீழே அவங்க கண்ட்ரோலில் இருந்த யுரேனியமை அவங்க அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய டைம் ஈரானுக்கு இருந்ததான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருந்தது. அவங்களோட ஃபெசிலிட்டியை அழிச்சிருக்கலாமே தவிர்த்து அவங்க யுரேனியம் வச்சுட்டு இருக்கிற அந்த யுரேனியத்தை அழிச்சாங்களான்னு பார்த்தா நியூக்ளியர் ரேடியேஷன் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஐஇஏன்னு சொல்லுது. அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்த ரேடியேஷன் எஃபெக்டை பார்த்தா 0. பாகிஸ்தானில் பார்த்தா எந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் எர்த்குவேக்கும் நம்மளுக்கு ஈரானில் இது வரைக்கும் நடக்கலை. ஸோ இது என்னத்தை காட்டுதுறான்னா, ஈரானை சேஃப்லி மூவ் தி ஃபெசைல் மெட்டீரியல். அது 60% சுத்திகரிச்சிருக்காங்க. 85% சுத்திகரித்தா அது ஒரு அணுகுண்டுக்கு நிகர்.
அணுகுண்டு தான் அது. அதுக்கு தேவையான கிரிட்டிக்கல் மாஸ் கிடச்ச மாதிரி அர்த்தம். அந்த கிரிட்டிக்கல் மாஸ் அரைவ் ஆகிறதுக்கு இன்னும் சுத்திகரிப்பு, இன்னும் ஒரு 15 நாள் சுத்திகரித்தாங்கன்னா கிடச்சிரும் அவங்களுக்கு. இதே சமயத்தில் இஸ்ரேல் வந்து பம்பார்ட் பண்ணும்போது எதை பம்பார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எண்ணெய் கிடங்குகளை பம்பார்ட் பண்ணுறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட எண்ணெய் கிடங்குகளை? உள்நாட்டு போக்குவரத்துக்கு தேவையான எண்ணெய், உள்நாட்டு கட்டமைப்புக்கு தேவையான எண்ணெய் கிடங்குகளை மாத்திரம் தான் பம்பார்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற ஆயில் எதையுமே பம்பார்ட் பண்ணல. ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற ஆயிலை பம்பார்ட் பண்ணாங்கடான்னா திரும்பி ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்ஸ் வந்து இஸ்ரேல் மேலே வேறு விதத்தில் இருக்கும். ஸோ தெர் இஸ் அ கிளியர், இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்றத வந்து கிளியர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று மெயின்டைன் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, அந்த ஆப்ரேஷன் நடந்த ஸ்டைல், அந்த ஆப்ரேஷனுக்கு வைத்த பேர் ரைசிங் லைன் அப்படின்னு வச்ச பேர். ஈரானோட ஷாவோட பழைய ரிசா ஷா பஹல்வியோட கொடி எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். ஈரானின் முந்தைய கொடியில அந்த ரைசிங் லைன்றது உதிக்கும் சூரியன் கீழ் இருக்கும் சிங்கம், இதுதான் அவங்களோட எம்ப்ளம். அந்த எம்ப்ளமானது கமேனி ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அகற்றப்பட்டது. புது கொடியானது ஈரான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அந்த ரைசிங் லைன் வைக்கிறதுனால அவங்க வந்து நியூக்ளியர் சைட்டை மாத்திரம் அழிக்கிறதுக்கான ஆப்ரேஷனாக இதை பார்க்கணுமா, இல்லை ஆட்சி மாற்றத்துக்கான ஆப்ரேஷனாக இதை பார்க்கணுமா? ஆட்சி மாற்றத்துக்கான ஆப்ரேஷனை பார்க்கணுன்னா இது கைனடிக் வார்ஃபேர், கான்டாக்ட்லெஸ் கைனடிக் வார்ஃபேர். அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்குதலுக்கு ஆள்படுத்தியிருக்கு, தாக்குதல் செய்திருக்கிறார்கள், ஆனால் கான்டாக்ட் இல்லை. ஈராக்கில் கான்டாக்ட் இருந்தது. அமெரிக்கன் ட்ரூப்ஸ் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்வாங்க. அவர்களின் படைகள் அங்கே தரையிறக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலின் படைகள் தரையிறக்கப்பட்டன. அது ஈஜிப்டில் நடந்த சினாய் ஆப்ரேஷன் ஆகட்டும், ஜார்டனில் ஜெருசலமை கேப்சர் பண்ணப்போ ஆகட்டும். இப்போது கிட்டத்தட்ட நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருக்கோமோ கிட்டத்தட்ட அதே ஒரு எம்ஓ தான், மோடஸ் ஆபரண்டி தான் இப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட்லெஸ் கைனடிக் வார்ஃபேர். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மிசைல்களை வைத்து அடித்து கொள்கின்றார்கள். இப்போ நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வந்து சப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து தாக்குதல்களை தொடர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 340 பிளேன்கள் இஸ்ரேல் கிட்ட இருக்குன்னா அதில் 200 பிளேன்களை தாக்குதலுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. ஈரான் கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க 200 மிசைல், 100 மிசைல், 270 மிசைல், 300 மிசைல் அவங்க யூஸ் பண்ணும்போது மிசைல்களின் துல்லியமும் தாக்கக்கூடிய தன்மையும் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஹைஃபா போட்டு தாக்குனாங்க, டெல்லவீவை தாக்குனாங்க, ஜெருசலமை தாக்குனாங்க. ஸோ அவங்க தாக்குன எல்லா நகரங்களையும் பார்த்தா நீங்கள் அவங்களோட அயன்டோம் வந்து 90% காப்பாற்றிடும். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் 100% காப்பாற்றிடுமா? இல்லை, அந்த 10% அந்த லூப்போல் இருக்குல்ல, அந்த லூப்போல் கூட ஈரானுக்கு அட்வான்டேஜ் தானே. அவன் 2000 மிசைல் எழுதினா போதுமே. அவன் 2000 மிசைல் எழுதினா 2000 மிசைலில் 10% எவ்வளோ? 200 மிசைல் தாக்கு பிடிக்குமா? இஸ்ரேலுக்கு நிலப்பகுதி இருக்கா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து 2 பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணுற பேரில் நீ இரு நான் வரேன் ஆட்டத்தை கலைச்சி விடுற மாதிரி நடுவில் வந்து அமெரிக்கா பண்ண வேலை என்ன? எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் என்ன பண்ண போகிறார்கள் என்று. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். போயிட்டு அந்த சைட்ஸை தாக்கிட்டு உடனே போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவராக யூனிலேட்டராக அறிவிக்கிறாரு. இது முதல் வாட்டி நடக்குதா? ரஷ்யா யுக்ரைன் என்ன நடந்தது? இந்தியா பாகிஸ்தான் என்ன நடந்தது? இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் என்ன நடக்கிறது? இது மூணுத்துலேயும் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் என்ன? ட்ரம்பின் டெம்ப்ளேட், காமன் டெம்ப்ளேட். நோபல் பரிசு வேணும். அவர் நோபல் பரிசு வாங்கணும். ஆனால் அவரோட ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் அவரே வந்து சீஸ்ஃபயர்ன்றதை அவரே அறிவிக்கிறது. சம்மந்தப்பட்ட 2 போர் புரியும் பார்ட்டிஸ் அவங்க அறிவிக்கிறாங்களோ இல்லை, இவர் அறிவிச்சிருவார் சீஸ்ஃபயரை. நான் சொல்லி நின்றுடுச்சு, போர் நிறுத்தம் வந்துடுச்சு. என்ன கேட்டால் அழுத்தமாக சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், பேசாமல் அவர் நோபல் பிரைஸை கொடுத்து சைலண்ட்டாக உட்கார வச்சுட்டா உலகத்துக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புண்டு. அதே சமயத்தில் இந்த போரானது 1.5 வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் என்ன சாதித்துள்ளது அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்து பார்க்கும்போது ஈரான் என்ன சாதித்துள்ளதுன்னு ஒரு சின்ன ஒரு இதை அலசல் பண்ணோன்னா, இஸ்ரேல் என்ன சாதித்தது? ஹிஸ்புல்லா, ஈரானின் கைப்பாவையாக இருந்த ஹிஸ்புல்லாவை செயலிழக்க செய்தது. சிரியாவில் ஆட்சி மாற்றம் எடுத்து வர முடிந்தது. ஹவுத்திகள், ஆனால் ஹவுத்திகளுக்கு அவர்கள் பதிலடி கொடுக்காத வண்ணம் ரெட் சி என்பதை முடக்கப்பட்டுள்ளது.
சூயஸ் கால்வாய் பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸில் வந்து இன்னும் போக்குவரத்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அரபு நாடுகள் இஸ்ரேல் போய் இந்த தாக்குதல்களை நடத்தியிருந்தால் ஓரளவுக்கு பொறுத்துக்கொள்ளும் தவிர்த்து ஈரானை முழுமையாக தகர்த்துவதற்கு அரபு நாடுகள் ஒத்துழைப்பு கொடுக்குமா என்றால் கேள்விக்குறிதான். கொடுக்காது, திட்டவட்டமாக சொல்கிறேன், கொடுக்காது. ஆனால் அமெரிக்கா பண்ண நேரிட்டால் கொடுத்தாக வேண்டும். ட்ரம்பின் தற்போதைய குறுகிய காலத்துக்கு முன் நடந்த சுற்றுப்பயணங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்தார், சவுதி அரேபியா. ஆமாம், $2 trillion $3 trillion வெப்பன்ஸ் டீல்ஸ் முதல் கொண்டு பல்வேறு டீல்களை சைன் போட்டார். ட்ரம்ப்புக்கு தனியாக ஃப்ளைட்ஸும் கொடுத்தாங்க. ஃப்ளைட்டும் அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அது என்ன ஒரு லஞ்சமான்ற அளவுக்கு கேள்வி எழுப்பப்பட்டது. ஸோ அதே சமயத்தில் ட்ரம்ப் வைத்து கொண்டிருப்பது இன்று ஈரானிடம் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம். அந்த எண்ணெய் வளத்தை கையில் எடுக்க வேண்டும் என்றால் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் இது மாதிரி தாக்குதல்கள் நடந்தால் மட்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படாது. அங்கே மக்கள் கிளர்ச்சி வெடிக்க வேண்டும். மக்கள் கிளர்ச்சி வெடிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. ஈரான் என்ன அச்சீவ் பண்ணிச்சுன்னு பார்க்கலாம். ஈரான் செய்த ஹமாஸுக்கு செய்த உதவியால் ஈரான் தனக்கென்று இருந்த அந்த சப்போர்ட் பேஸ் சிரியா, லெபனான் இது மாதிரி நாட்களை அங்கே இருக்கும் குழுக்களை இழந்து ஹைப்ரிட் வார்ஃபேர் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க டைரெக்டாக அவங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பார்டரே இல்லை சார். ஆமாம், ஒரு ஹைப்ரிட் வார்ஃபேர் மூலம் அவர்கள் குழுக்கள் மூலம் இஸ்ரேலுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இன்று அந்த குழுக்கள் செயலிழந்த வண்ணம் உள்ளதால் இஸ்ரேல் டைரக்டாக ஈரானை தாக்குவதற்கான வழியை ஈரானே வகுத்து கொடுத்தது. இது இல்லாமல் அரபு நாடுகளில் துருக்கி, சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு ஒரு பெருமூச்சு விடும் அளவுக்கு இந்த ஈரானின் சரிவு சாதகமாக அமைந்தது. ஆனால் ஈரான் முழுவதாக அழிவதை சவுதி அரேபியாவோ இல்லை யுஏஇயோ இல்லை மற்ற நாடுகளோ விரும்புமா என்று கேட்டால் விரும்பாது. ஏனென்றால் 40 ஆண்டுகளாக பொருளாதார தடையை சந்தித்து கொண்டிருக்கும் ஈரானானது இன்றும் அமெரிக்காவுக்கு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. இன்றும் அவர்கள் அமெரிக்கா தான் கோஷமே அந்த கோஷத்தை வைத்து அவர்கள் தாக்குப்பிடித்து நிற்கிறார்கள் அல்லவா. அவங்க ஆட்சிக்கு வந்த ஃபஸ்ட்டு அவர்களை ஆட்சிக்கு எடுத்து வந்ததே அமெரிக்காவும் பிரான்ஸும் பிரிட்டனும் தான். ஆமாம், இந்த குமேனி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்ததே. ஏன்னா ஷா வந்து அவங்க நினச்ச மாதிரி பெட்ரோலை கொடுக்கல, ஆயிலை கொடுக்கலன்னு சொல்கிறதுனால இந்த ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆனால் அவங்க நினச்சபடி குமேனி நடந்து கொள்ளவில்லை என்று குமேனி மீது ஈராக்கை ஏவி விட்டார்கள். 8 வருடம் நடந்தது அந்த போர். 8 வருட போருக்கு அப்புறம் ஈரான் வாஸ் இன் ஷாம்பிள்ஸ். முழுமையாக பல நகரங்கள் தாக்கப்பட்டன. பேரழிவு ஏற்பட்டது ஈரானுக்கும் ஈராக்குக்கும். பேரழிவு ஏற்பட்ட பிற்பாடு கூட ஈரான் வந்து சுதாரித்து கொண்டு இன்றும் அது ஒரு நாடாக, ஒரு குறிப்பிட்ட வகையில் எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உலகம் ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்குது. அதனிடமிருந்து மிக பெரிய அளவில் எண்ணெய் வாங்கி கொண்டிருந்த நாடுகள் என்று நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தால் ஒரு காலத்தில் இந்தியாவும் அடக்கம். இன்று முக்கியமான நாடு அவர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடு எது அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பினால் சைனா 50% வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த போர் இந்த கட்டத்தை அடைவதில் அமெரிக்காவுக்கு என்னென்ன லாபங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம பட்டியல். இப்போ நான் வந்து ஈரானுக்கு என்னென்ன லாஸ் நடந்ததுன்னு சொல்கிறேன். இந்த சண்டையால் அவங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் என்ன, அதாவது அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன. இப்போ அமெரிக்கா போய் உள்ளே போயிட்டு ஆர்மியை உள்ளே அனுப்புறதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டால் ட்ரம்ப் வில் நாட் கமிட் ட்ரூப்ஸ். ட்ரம்ப் அவர் மெரைன்ஸை வந்து ஈரானுக்குள்ளே அனுப்புறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் மற்ற தீவிரவாத குழுக்களில் உதாரணத்துக்கு HTS, தைரீர் அல்-ஷம்ஸ், ஜுலானியோட குரூப் இன்னைக்கு சிரியாவில் ஆட்சியில், அவர்களை உள்ளே அனுப்பலாம். அதாவது சுன்னி மிலிஷியாஸை வந்து அவர்கள் பார்டர் மிலிஷியாஸ் தானே, சுன்னி மிலிஷியாஸ் தான். அவர்களை இது ஷியா நாடாக இருக்கிறதுனால் அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு அவர்களை ஈராக் பார்டர் மூலம் அவர்களை உள்ளே அனுப்பலாம். மற்ற குழுக்களை ஆக்டிவேட் செய்யலாம். ஒரு பக்கம் பலூச்சிஸ்தானிலிருந்து சில சுன்னி அமைப்புகளை அவர்கள் ஆக்டிவேட் செய்யலாம். பல்வேறு விஷயங்களை அவர்களால் செய்ய முடியும். ஆனால் இது ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா என்றால் இல்லை. ஏனென்றால்
40% ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையானது 40% கிட்டத்தட்ட ஐஆர்ஜிசிக்கு சப்போர்ட்டில் நிற்கிறாங்க. பல்வேறு கட்டங்களில் இந்த மாதிரியான ஆட்சி மாற்றங்களுக்கு சிஐஏ வித்திட்டும் அது ஃபெயிலியரில் முடிந்துள்ளது. ஸோ ஈரானை நேரடியாக எதிர்கொள்ளவோ உள்ளே அவர்களின் இராணுவத்தை அனுப்பவோ அமெரிக்கா ரெடியாக இல்லை. மற்ற அரபு நாடுகள் அதை விரும்புகின்றன என்றால் பார்த்தால் ரெடியாக இல்லை. இஸ்ரேல் அதை நடத்தி சாதிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஸோ இது ஈரானுக்கு இருக்கக்கூடிய பேசிக் அட்வான்டேஜ். ஸோ அமெரிக்கா என்ன சாதித்தது? அமெரிக்கா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வடகுலா நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் அந்த ஆயிலுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிணைப்பு எங்கேயோ எப்பொழுதோ உடையக்கூடும் ஒரு சூழலை ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் அமெரிக்க பொருளாதாரம் ஆல்ரெடி வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னும் வீழ்ச்சியை சந்தித்தால் தாக்குப்பிடிக்க முடியாது. இன்று அவர்கள் $36 trillion கடனில் இருக்கிறார்கள். அதை சொல்லி தான் எலான் மஸ்க் கெட்ட பேர் வாங்கிட்டாரு. அந்த $36 trillion ஆனது இவர்கள் ஆண்டுக்காண்டு டாலரை அச்சடிப்பது எதற்காக என்றால் உலக நாடுகள் பெட்ரோல் வாங்குவதற்கு, டீசல் வாங்குவதற்கும், அதாவது கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அவர்கள் கரன்சியை தான், அவர்கள் டாலரை தான் யூஸ் செய்கிறார்கள் என்ற ஒரு மமதையும் ஒரு அகம்பாவும் அமெரிக்காவுக்கு உள்ளது. அது என்று அழிகிறதோ, என்று கச்சா எண்ணெய் ஓகே நான் ரூபிள் டு ருப்பி வாங்கிக்கிறேன், இல்லை ரியால் டு ருப்பி வாங்கிக்கிறேன், இல்லை தினார் டு ருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லி டெசிஷன் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு டாலரோட மதிப்பு என்ன ஆகும்? அது ஒரு பேப்பர், அவ்வளோதானே. உள்நாட்டில் கன்சம்ஷன் இல்லை, இந்த டாலர் வெளிநாட்டு கன்சம்ஷனுக்காக தான் பிரிண்ட் அடிக்கிறாங்க. அப்போ அதோட தேவை என்ன? ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த வேக்யூமை யார் உபயோகப்படுத்துவாங்க? நெக்ஸ்ட் உபயோகப்படுத்துறது ரஷ்யா உபயோகப்படுத்தும். ஆல்ரெடி சர்கி லேவ்ரோவ் சொல்லியிருக்காரு, இது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர், ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சந்தித்து பேசிய போது ஸோ சர்கி லேவ்ரோவ் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நெக்ஸ்ட் யாருக்கு வழிவகுக்கும்? இந்தியாவுக்கு வழிவகுக்கும். ஏன்னா நம்ம G20க்கு அப்புறம் ஐமெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரிடார், இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரிடாரை அமைச்சு UAE வழியாக, ஜார்டன், UAE அப்படி சீப்ரஸ், கிரீஸ் அந்த வழியாக நம்மளோட பொருட்களை எடுத்து செல்வதற்கு ஒரு ரூட் ஒன்று அமைக்க பார்த்தோம். இதில் நாம் சவுதி அரேபியா பல்வேறு நாடுகளுடன் நல்லுறவை நாடினோம். நம்ம டீஐஃபனேட் பண்ணோம். ஈரானை வேறு மாதிரி நெகோஷியேட் பண்ணுவோம், சவுதி அரேபியா கூட வேறு மாதிரி நெகோஷியேட் பண்ணுவோம், இஸ்ரேல் கூட ஒரு மாதிரி நெகோஷியேட் பண்ணுவோம், ஈரான் கூட ஒரு எல்லாரு கூடயும் நம்ம நட்புறவை வந்து நாடினோம். ஒரு நாடு இன்னொரு நாடு கூட கப்ளிங் பண்ணல. நம்ம ஈரானுக்காக சவுதி கூடயோ, சவுதிக்காக ஈரான் கூடயோ பகைமை எதுக்கு நம்ம வச்சுக்கணும், அவங்க எதிராளின்னு இருக்கா, நம்ம எதுக்கு சண்டை போகணுன்ற இது சொல்கிறீங்க? ஆமாம், தட் இஸ் கால்ட் என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். என் நாட்டுக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் எடுத்தது, தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம். அதன் பிரதிபலிப்பு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விஷயங்களில் நமக்கு தெரிய வந்தது. உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது சவுதி அரேபியாவோ UAEயோ எந்த நாடுமே வந்து மிகப்பெரிய அளவில் அதை பற்றி ஒரு சர்ச்சையாகவோ, இல்லை அது தவறென்றோ, இல்லை அதை நிறுத்த வேண்டும் என்றோ இந்தியா மீது எந்த விதமான நிர்பந்தமும் ஏற்படுத்தவில்லை. அப்படி நிர்பந்தம் ஏற்படுத்திய நாடு, அப்படி சொன்ன நாடு யார் என்று பார்த்தால் ஒரே நாடு, அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும்தான். ஏனென்றால் அவர்களின் பொருட்களே சேதமடைகின்றன என்று அவர்களுக்கு தெரிந்தால் உலகளாவிய அளவில் அவர்களுக்கு கெட்ட பேர் வரும் என்று அவர்களுக்கு நல்லா தெரியும். இதால் லாபமடைய போகிறது ரஷ்யாவும் இந்தியாவும் என்று அவர்களுக்கு தெரியும். ஸோ ஓவரால் ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து இன்றைக்கி ஃப்ளக்ஸ் இருக்குன்னா ஒரு அசாதாரண ஒரு நிரந்தரமில்லா ஒரு சூழல் வந்து இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்குது. அமெரிக்கா தங்களின் அந்த வலிமையையும் அந்த வல்லரசு என்ற ஒரு தன்மையும் நிலைநாட்டிக் கொள்வதற்கு வெஸ்ட் ஏஷியா வந்து ஒரு முக்கியமான டூல். வெஸ்ட் ஏஷியாவில் அவர்கள் நிரந்தரமாக ஒரு அவங்களோட வசிப்பு இருந்தால் மட்டும்தான் மற்ற நாடுகள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏனென்றால் எண்ணெய் வளம் இருக்கும் பகுதியில் அவர்கள் இருந்தால் அந்த எண்ணெய் வளம் இருக்கும் பகுதிகளை அவர் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பெயர் அவர்களுக்கு மிஞ்சும். அந்த அரசாங்கங்கள், அந்த அரசர்கள் ஆட்சியில் இருப்பதை ஊர்ஜிதப்படுத்துவது இந்த அமெரிக்க பிரசன்ஸ். இவர்கள் அங்கே இருப்பதால்
இவர்கள் அங்கிருந்து அகன்று விட்டால் என்ன நடக்கும் என்று உங்கள் பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். ரொம்ப நன்றி சேத்தனா, நம்மளோட ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியது காமிக்கிறேன். ஜெயின், நன்றி. ஜெய்.